ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்று நான் நல்லபடியாக வரலட்சுமி வச்சு கும்பிட்டீங்களா? நம்மளும் சாமி அழைச்சி வச்சு நல்லா கும்பிட்டாச்சு. என்னமோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஓரளவுக்கு சிம்பிளாக கும்பிட்ருக்கேன். அப்புறம் நம்ம தாம்பளை என்னென்ன கொடுத்தவங்க பார்க்கலாமா? நேற்று வீடியோவில் நான் காட்ட முடியல. இன்றைக்கி சாமிக்கு புன பூஜை பண்ணுறோமா, சரி ஒரு தடவை காமிச்சிட்டு அது பண்ணிக்கலான்னு. இது எனக்கு எடுத்து வச்ச சேரீ தான், அதனால் இதை தாம்பளம் என்னென்ன வச்சுன்னு காட்டுறேன். இந்த பிளேட்டு, இது ஒருத்தவங்க ப்ளவுஸ் பீட்டு வாங்குவாங்க, நான் சேரீ வாங்கிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அது நல்லா யூஸ் ஆகும்ல, ப்ளவுஸும் யூஸ் ஆகும், நான் சேரீ கொடுக்கணும்னு விரும்பினேன், அதனால் சேரீ எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய், வெத்தலை, பாக்கு, அடுத்து சீப்பு, மருதாணி கோணு, குங்குமம், மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு, அப்புறம் கண்ணாடி, அப்புறம் வாழைப்பழம், அரை டஜன் கண்ணாடி வளையல். நம்ம யாருக்கு எந்த பொருள் கொடுத்தாலும் கொஞ்சம் யூஸ் ஆகிற மாதிரி கொடுக்கணும். இப்போ அரை டஜன் வளையல்னா 3 போட்டுக்குவாங்க, பேருக்கு 1 2ன்னு வைக்கக்கூடாது. நான் 5 பேரை அளவாக கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம பிரயோஜனமான பொருளை கொடுக்கணும். பேருக்கு நம்ம கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு போய் அவங்க யூஸ் பண்ணாமல் தூக்கி போகிறத விட, நம்ம ஒரு 5 பேரை கூப்பிட்டு அளவாக கூப்பிட்டு பிரயோஜனமான பொருளை கொடுத்தோம்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்கல்ல. நம்ம போட்ட காசும் வேஸ்ட் ஆகாது, அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கூப்பிட்றோம் கொடுக்குறோம். அப்புறம் மல்லிகைப்பூ, இதுதான் தாம்பலத்துக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்தேன். ஆளுகளை நிறைய கூப்பிட்டு சிம்பிளாக செய்யல, பெருசாக நல்லா பிரயோஜனமான பொருளை கொடுக்காம அளவு 5 பேரை கூப்பிட்டாலும் கொடுக்குற பொருளை பிரயோஜனமாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது நல்லா மனசு திருப்தியாக இருக்கும். வீட்டுக்கு வர்றவங்க மகாலட்சுமி, அவங்க வரலட்சுமி தாய் தான் வீட்டுக்கு வர்றாங்க. வர லேடிஸு சுமங்கலி எல்லாமே இந்த வரலட்சுமி தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதனால தான் நம்ம அவங்கள கூப்பிட்டு அவ்வளோ பண்ணுறோம். அவங்களுக்கு கொடுக்குறத மனசு திருப்தியாக நல்லா கொடுக்கணும். சாமிக்கு மட்டும் நல்லா பண்ணிவிட்டு வரவங்களுக்கு சிம்பிளாக பண்ணக்கூடாது. ஏன்னா சாமியும் அவங்களும் 2 பேருமே ஒன்று தான். அதனால் வர்ற சுமங்கலி ஒரு 3 பேரை உங்கள் வசதி தகுந்த மாதிரி 3 பேர் கூப்பிட்டாலும் சரி, 5 பேர் கூப்பிட்டாலும் சரி, அவங்களுக்கு அந்த மனசு திருப்தியாக நல்லா செய்யணும். அதேமாதிரி வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பணும். சும்மா சக்கரை பொங்கல் ஒரு தொன்னையில் கொடுத்துட்டு அனுப்பிடக்கூடாது. அளவாக கூப்பிட்டாலும் அவங்களுக்கு மனசார பொருள் கொடுத்து நல்லா வயிறார சாப்பிட்டு நம்மளால நல்லா மனசார வாழ்த்தணும். அதுக்காக செய்கிறது தான். நம்மளும் டெய்லியும் செய்கிறது இல்லை, எனக்கு ஒரு வருஷத்துக்கு உதவி செய்கிறதுனால நல்லா சிறப்பாக செய்யணும். இதுதான் எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோம்புக்கு நான் கொடுத்த தாம்பூலம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படிலாம் செஞ்சீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.